ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ட்ரா வந்து 620ன்னு கொடுத்துருக்காங்க. 619ன்னு வரணும். ஆனால் இன்றைக்கான ட்ரா வந்து 620ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா தனலட்சுமி நம்பர் வந்து 400. இதில் நான் எடுத்திருந்த நம்பர் வந்து ஏ போர்டில் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 2. ஏ போர்டில் 5 நம்பர் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த டி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து பி போர்டில் 0 தான் பாஸ் ஆகிருந்தது. 2 வரல. பி போர்டில் மட்டும் 0, சி போர்ட்லேயும் 0 தான். இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 0 வரலாம். இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 0ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தேன். இங்கே 4 0 4 0 4 0. இப்போது நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்டில் 4 தான். அதனால் நேற்று ரிசல்ட்டுக்கு 0 வரலாம் அப்படின்ட்டு தான் பி போர்டில் 0 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் தான் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்த இந்த 5ன்ற நம்பர் வந்திருந்தது. ஆனால் இந்த நம்பர் வந்து ரெண்டாவது மெத்தடில் எடுத்திருந்தேன். இந்த 5ன்ற நம்பர் வந்திருந்தது. ஆனால் நம்பர் வந்து முன்னாடி பாஸ் ஆகிடுச்சு. டிஏபிசின்னா முன்னாடி இருக்கிற டி போர்டில் 5 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்த நம்பரில் வந்து பி போர்ட் மட்டும் ஓகேவா 0 பாஸ் ஆகிருந்தது. அந்த நம்பரே பிசி போர்ட்லேயே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் மெத்தட் வந்து பார்த்துடலாம். இதில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்று 6 டிஜிட் நம்பர் வந்து ஃபுல்லாக 5 5 5 4 0 0. அதுக்கு முன்னால் 6 டிஜிட் நம்பர் வந்து 2 8 5 8 4 5. நேற்று ரிசல்ட்லேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் 5. அதுக்கு முன்னால் ரிசல்ட்லேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் 5. இங்கே லைன் போட்டிருப்போம் பாருங்கள். இந்த மாதிரி 5 5ன்னு இருக்கணும். அதாவது ஏபிசி போர்டு இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் இல்லை டி போர்ட் நம்பர் அப்படி எடுத்திங்கன்னா கூட அந்த நம்பர் சேமாக இருக்கணும் 2 நாளும். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இந்த ஏப்ரல் மந்த்து சார்ட் மட்டும் தான் கம்பேர் பண்ணி இப்போ மெத்தட் எடுக்கிறேன். ஓகேவா? இயர்லி சார்ட் வச்சு இல்லை. அதே மாதிரி வீக்லி சார்ட் கம்பேரிஷனும் இல்லை. இந்த ஏப்ரல் மந்தில் இது வரைக்கும் எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி இங்கே நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த செட் ரிசல்ட்லாம் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 5 4 3 6 3 7. அதுக்கு அடுத்த நாள் 2 9 3 7 7 8. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 496. இப்போ இங்கே வந்து 6 3 6 7 8 4. அதுக்கு அடுத்த நாள் 5 8 6 1 5 5. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 563. இப்போ இந்த முதல் மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே 3 3 நம்பர் இருக்கும்போதே அந்த 2 டிஜிட்டை முதல் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 3 9. அதுக்கு அடுத்த நாள் 9 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் 6. அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட்டும் 6ன்னு இருக்கும்போதே 6 6 பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 6 பெருக்கல் பண்ணோம்னா 36. அதுக்கு அடுத்த நாள் 3 6 இருக்கும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் 5. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 5 தான். 5 5 பெருக்கல் பண்ணால் 25. 25னா 2 நம்பருமே வரலாம், இல்லை 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். இப்போ 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் பாருங்கள். அதே மாதிரி அடுத்த நாள்லேயும் அதே நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி எழுத சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து 3, அதுக்கு அடுத்த நாளும் 3 3 3 9னா அதுக்கு அடுத்த நாள் இங்கே ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 6, அதுக்கு அடுத்த நாளும் 6 6 6 36னா அதுக்கு அடுத்த நாள் 63ன்னு இங்கே ரிசல்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போது நேற்றைய ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 5. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 5 தான். 5 5 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 25. 25னா 2 நம்பருமே எடுத்துட்டேன். 2 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய 6 டிஜிட் நம்பர் வந்து ஃபுல்லாகவே 5 5 5 4 0 0. நேற்றைய ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பார்த்தீங்கன்னா 5 4ன்னு இருக்கும். 5க்கு பின்னாடியே 4ன்ற நம்பர் இருக்கா? இப்போ இதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதி கம்பேர் பண்ணி எடுத்திருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 7 6 1 8. அதுக்கு முன்னாள் நம்பர் 5 7 2 4 9 6. இப்போ இங்கே இந்த மாதிரி ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 447. இப்போ அடுத்து இங்கே பாருங்கள் 6 6 5 4 4 7. அதுக்கு முன்னாள் நம்பர் 6 2 7 6 1 8. இந்த மாதிரி ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 901. இப்போ இதில் என்ன மெத்தட் பார்க்குறீங்கன்னா, இங்கே 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 7 பாஸ் ஆகிட்டு 7க்கு பின்னாடி இருக்க நம்பர் 6. இந்த 6ன்ற நம்பர் இங்கே அடுத்த போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கா? 7 6ன்னு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 6 42 4 2. இதை ஃபஸ்ட்டு தனியாக எழுதி வச்சுருப்பேன். அடுத்து இங்கே 7 6ன்னு இருக்கும்போதே இந்த 7ஓட அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர், அதாவது பி போர்ட் 2வது டிஜிட் நம்பர், இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 7 எடுத்திங்கன்னா 49. இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 42 49. இந்த 2 நம்பர்லேருந்து 4 மட்டும் 4 4 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இப்போ 7 6ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதை தனியாக பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 7 6 42னா அதில் ஒரு நம்பர். அடுத்து இங்கே 7 7ன்னு இருக்கா? 7 7 49னா
அதில் ஒரு நம்பர் அப்படி எடுத்தாலும் 4 4 இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே நம்பர் பாஸ் ஆயிருக்கான்ட்டு. இப்போ இங்கே வந்து 6 6 5 4 4 7 அதுக்கு முன்னால் நம்பர் 6 2 7 6 1 8 இங்கே ஏபிசி போர்டு 901. இப்போ இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 5 4ன்னு இருக்கும். 5க்கு பின்னாடியே 4 இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை தனியாக பெருக்கல் பண்ணி எழுதி வைங்க. 5 4 எடுத்தோம்னா 20 2 0. அதே மாதிரி இந்த 5ஓட அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 2 5 2 பெருக்கல் பண்ணால் 10. ஓகேவா? இந்த 2 0 1 0 இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர். இதில் இருந்து 1 0 இந்த 2 நம்பருமே 0 1ன்னு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பிசி போர்டில் பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போது 5 4 20 அதிலிருந்து 0 எடுத்துடலாம், இல்லை 5 2 10 அதிலிருந்து 1 எடுத்துருக்கலாம். இப்போ இங்கேயும் இதே மாதிரி தான் 7 6 42 அதில் ஒரு 4 7 7 49 அதில் ஒரு 4. ஓகேவா? கிடைக்கிற மொத்தம் 4 டிஜிட் நம்பரில் 2 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏபி போர்ட்லேயும் பிசி போர்ட்லேயும் ஏசி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இதுவும் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் படி பாஸ் ஆன ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 8 8 9 8 3 0 அதுக்கு முன்னாள் நம்பர் 1 2 7 8 4 9 இதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு இங்கே வந்து 807. இப்போ இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பார்த்தீங்கன்னா 9 8ன்னு இருக்கும். ஓகேவா? 9க்கு பின்னாடியே 8 நம்பர் இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு இதை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 8 எடுத்தோம்னா 72. 7 2 தனியாக எழுதியிருப்பேன். அதே மாதிரி இந்த 9ஓட அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 2 9 2 எடுத்தோம்னா 18. 18 அது தனியாக எழுதி வச்சுருப்பேன். இப்போ இங்கே 7 2 1 8லேருந்து 7 8 இந்த 2 நம்பர் மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏசி போர்ட்டில் பாஸ் ஆகிட்ருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் வந்து 4 4 ஏபி போர்டு. அடுத்து கிடைச்ச நம்பர் வந்து பிசி போர்டு. ஏபி அதுக்கு அடுத்து கிடைச்ச நம்பர் வந்து பிசி. இப்போ அடுத்து இங்கே நம்மளுக்கு கம்பேர் பண்ணி எடுக்கும்போது நம்பர் பார்த்தீங்கன்னா 9 8 72ல் 7 9 2 18ல் 8 இங்கே வந்து ஏசி போர்டில் பாஸ் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஏபி பிசி ஏசி. இப்போ அடுத்து இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி கம்பேரிஷன் எடுக்கிறோன்னா நேற்று நம்பர் 5 5 5 4 0 0 அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 2 8 5 8 4 5 நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 5 4ன்னு இருக்குது. 5க்கு பின்னாடியே 4 இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை தனியாக பெருக்கல் பண்ணி எழுதிருங்க. 5 4 எடுத்தோம்னா 20. இப்போ அடுத்து இதே தான் இந்த 5ஓட அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ 8 5 பெருக்கல் பண்ணால் 40. இப்போது 2 0 4 0 இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர். இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர்லேருந்து 2 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிடும். அப்படி நம்ம எடுத்தோம்னா ஒன்று 20 இல்லை 40. ஓகேவா? 2 0ன்னு பாஸ் ஆகலாம், இல்லை 2 4ன்னு பாஸ் ஆகலாம், இல்லை 4 0ன்னு பாஸ் ஆகிடலாம். நான் வந்து 20 40 இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி ஏபி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறதுல ஏ போர்ட்லேயே 2 4 பாஸ் ஆகிடலாம், பி போர்டில் 0, சி போர்டில் 2 5. இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து 3வது டிஜிட் நம்பரும் அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் சேமாக இருந்தால் பெருக்கல் பண்ணி பாருங்கன்ட்டு தான் 2 5 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இங்கே 3 3 9 9 பாஸ் ஆகிருக்கும், 6 6 36 63ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ 5 5 25னா 2 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அது வந்து 3வது டிஜிட்டும் ஏ போர்ட்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள் இந்த ஏப்ரல் மந்தில் 7 6 42னா 4 7 7 49னா 4. அடுத்து இங்கே 5 4ன்னு இருக்கும்போதே 5 4 20னா 0. அடுத்து இங்கே 5 2 10னா 1. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் இதே தான் 9 8ன்னு இருக்கும்போதே 9 8 72னா 7. 9 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 2 9 2 18னா 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 3 ரிசல்ட்டு கம்பேர் பண்ணி இப்போ நேற்று நம்பர் 5 4ன்னு இருக்குது. 5 4 20னா 2 இல்லைனா 0. அதே மாதிரி 5 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் நம்பர் வந்து 8 2வது டிஜிட் நம்பர் 8 5 40னா 4 0. அதனால் ஏ போர்டில் 2 4 பி போர்டில் 0 சி போர்டில் 2 5. பாக்ஸ் வந்து 202 205 402 405. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 20 40 பிசி 02 05 ஏசி வந்து 22 25 42 45. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த மந்த்து சார்ட் கம்பேரிஷன் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிறதே வந்து மொத்தம் ஒரு 2 4 0 5 ஒரு 4 நம்பர் தான். நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதில் பாக்ஸ் வந்து உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 2 4 பி போர்டில் 0 சி போர்டில் 2 5 பாக்ஸ் 202 205 402 405
ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 20, 40, பிசி 0205, ஏசி வந்து 22, 25, 42, 45. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.